வெல்கம் டு ஆர் இண்டியா ஆர் சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட். நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது google.co.inல நான் வேர் டு பிளே டென்னிஸ் இன் சென்னை அப்படின்னு தேடுறேன். வேர் டு பிளே டென்னிஸ் இன் சென்னை, அதாவது சென்னையில் டென்னிஸ் எங்கே விளையாடணும். ஆக்சுவலாக இது சுற்றி வளைச்சி கேட்குறது. ஆக்சுவலாக சென்னையில் டென்னிஸ் கோர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் போதும். அதுக்கு பதிலானா இங்கே வேர் டு பிளே டென்னிஸ் இன் சென்னைன்னு கேட்கும்போது டென்னிஸ் கோர்ட் அப்படிங்கிற வார்த்தையே வரல. ஆனால் ஆக்சுவலாக நான் தேட விரும்புகிற விஷயம் அதுதான். சென்னையில் டென்னிஸ் கோர்ட் எங்கே இருக்குது, ஆனால் இங்கே நான் அந்த டென்னிஸ் கோர்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. இப்படி தேடும்போது உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வராது. நீங்கள் கூகுளில் தேடும்போது மேக்ஸிமம் ஒரு பக்காவான வார்த்தையை தேடுங்க. அதாவது எந்த மாதிரி வார்த்தையை தேடுனா, அதாவது எந்த மாதிரி வார்த்தையை மோஸ்ட்டாக வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி வார்த்தையை கொடுத்து தேடுங்க. டென்னிஸ் கோர்ட் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா வெப்சைட்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வேர் டு பிளே டென்னிஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் இங்கே டென்னிஸ் கோர்ட்ஸ் சென்னைன்னு தேடுறேன். அப்படி தேடும்போது சென்னையில் எங்கெங்கே டென்னிஸ் கோர்ட்ஸ் இருக்கோ அதுக்கான எல்லா ரிசல்ட்டும் இங்கே வந்திருக்கு. ஸோ யூஸ் எப்போவுமே தேடும்போது சுற்றி வளைச்சி தேடாதீங்க. உங்களுக்கு என்ன வார்த்தையை பற்றி தேடணுமோ, டென்னிஸ் கோர்ட் சென்னை, அப்போது கரெக்டான வார்த்தை வேர் டு பிளே டென்னிஸ்னு தேடக்கூடாது. கோர்ட்ஸ் இன் டென்னிஸ் கோர்ட்ஸ் இன் சென்னை அப்படின்னு தான் தேடணும். அப்படி தேடும்போது உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.rindia.com.